நீதிமொழிகள் 23:18 நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறாரு, நிச்சயத்தை கொடுக்குறாரு, நம்பிக்கை கொடுக்குறாரு. இங்கே பல எதிர்பார்ப்புகளோடு பல தேவைகளோடு நீங்கள் ஒருவேளை இங்கே வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த காரியத்துக்காக கர்த்தரை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அந்த காரியம் ஒரு நாளும் வீண் போகாது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும். வசனத்தை கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வசனம் யாருடைய வசனம்? ஒரு மனிதனுடைய வசனம் அல்ல. ஏதோ இது லியோ அவர் பேசுகிற ஒரு வார்த்தை கிடையாது. தேவன் அவருடைய வார்த்தையில் சொன்ன வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் கேட்குறீங்க. இந்த வார்த்தை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவராகிய தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. இந்த வார்த்தைகள் மூலமாக தான் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தைகள் மூலமாகத்தான், இந்த வசனத்தை கேட்பதன் மூலமாக தான் வாழ்வு மலர்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள், வாழ்க்கை பெறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்கின்றது. மீகா 7:18 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். மீகாவின் புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வரும். 7 பக்கம் 1080 பக்கம் 1080 பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் வையார். இந்த இடத்துல தேவனை பற்றி வேதம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்களா? அவர் அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? என்ன சொல்லப்போனால் தேவன் ஒப்பற்றவர். எதிலே ஒப்பற்றவர்? மீறுதலை மன்னிக்கிறதில் ஒப்பற்றவர். தண்டிக்கிறதில் ஒப்பற்றவர் அல்ல. கவனிக்கணும், நம்மளை நம்ம மீது கோபப்படுவதில் ஒப்பற்றவர் என்று போடப்படலை, தண்டிக்கிறதில் ஒப்பற்றவர் என்று போடப்படலை, மன்னிக்கிறதில் தேவன் ஒப்பற்றவர். இன்றைக்கி மக்கள் சொல்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, மனுஷன் தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு தானேங்க சொல்கிறாங்க இல்லையா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவித்து தானே ஆக வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் எல்லாருடைய ஒரு கூற்றாகவும் இருக்கின்றது. இன்றைக்கி அநேக நேரத்தில் தீர்ப்பு செய்கின்ற நீதி அரசர்கள் கூட அவங்க ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தா கூட அவர்களே சில நேரத்தில் தப்பு செய்தவர்களாக தான் இருக்கிறார்கள். வேதம் சொல்கின்றது, பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லையே, தப்பு செய்யாதவன் ஒருவனும் இல்லையே. என்னன்னா அநேக நேரத்தில் மற்றவங்க தப்பு பண்ணும்போது தண்டனை கொடுக்குறாங்க, தான் தப்பு பண்ணணும் என்பதை அநேக நேரத்தில் மக்கள் மறந்து போய் விடுகின்றார்கள். நற்செய்தி என்னவென்றால், தேவாதி தேவன் தப்பு செய்தவரே இல்லை. பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர் பாவம் செய்யாதவர், பாவத்தை பார்க்காது சுத்த கண்ணர். ஒரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தவறு செய்ததே கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒருத்தரும் இயேசுவின் மீது குற்றம் சாட்ட முடியவில்லை. இயேசு ஒரு இடத்துல கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஆகவே நான் சொல்கின்றேன், தேவன் தவறு செய்தவர்களை தண்டிக்கிற தேவன் அல்ல, தவறு செய்தவர்களை மன்னிக்கிற தேவனாக இயேசு இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருக்கலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தண்டிக்கிறவர் அல்ல, உங்களை மன்னிக்கிறவர். வேதம் சொல்கின்றது, மன்னிக்கிறதிலே கர்த்தர் தயை பெருத்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றைக்கும் கோபம் வையார். ஒரு நாளில் இயேசுவின் காலகட்டத்தில் மதவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, விபச்சாரத்தில் கையும் களவுமா ஒரு பெண்மணியை பிடிச்சு கொண்டு வந்து யூத மத சட்டத்தின்படி அந்த பெண்மணிக்கு குற்றம் செய்தவனை, இப்படிப்பட்ட குற்றம் செய்தவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு யூத கலாச்சாரத்தில் யூத சட்டத்தில் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, நீர் என்ன சொல்கிறீர்? மோசே நமக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் என்ன? இப்படிப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது
நம்முடைய பிரமாணத்தில் எழுதப்பட்டது, நீர் என்ன சொல்லுகிறீர்? அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதற்கல்லை இவள் மேலே எரிய கடவன் என்று சொல்கிறார். யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே அவன் கல்லை கீழே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நிமிர்ந்து பார்க்குறாரு, அந்த பெண்ணை தவிர யாரும் இல்லை. இப்போ அவளுக்குள்ள ஒரு விதமான ஒரு பயம் இருந்துச்சு. ஏனென்றால் அவளை சுற்றி இருந்த எல்லாருமே பாவம் செய்தவர்கள். ஆனால் கீழே குனிஞ்சி எழுந்து நிமிர்ந்து பார்க்குற இவர் பாவம் செய்யாதவர். ஒருவேளை இவர் கல்லிருந்து என்னை கொன்று விடுவாரோ என்ற ஒரு கலக்கம் அவளுக்குள்ளாக இருந்தது. யோசிச்சு பார்த்து அந்த இடத்துல யோசித்து பார்த்தோம்னா அங்கே இருந்த எல்லாருமே ஒரு விதத்தில் பாவம் செய்தவர்கள். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர். இவர் தண்டிக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி முதற்கல்லை எறியறதுக்கு அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அதுதான் பாருங்க, அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிமித்தமாக குத்தப்பட்டவர்களாக, மனசாட்சி நிமித்தமாக கனிந்து கொள்ளப்பட்டவர்களாக எல்லாருமே போயிட்டாங்க. அந்த பெண் மட்டும்தான் அங்கே இருக்கிறாள். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் கல்லை கொண்டு வந்தால் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க, எடுத்து அதை போட்டுட்டு போயிட்டாங்க. வந்து இயேசு கிறிஸ்து பார்க்குற, ஒருவனும் உண்மையில் கல்லெறியவில்லையா? இயேசு கிறிஸ்து சொல்ல, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அவ்வளவு தேவன் நல்லவர். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் தவறு செய்து வந்திருந்தாலும் கர்த்தர் அதே வார்த்தை சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், மீறுதலை மன்னிக்கிறவர். நீ போ, இனி பாவம் செய்யாதே. இவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் தான் தேவன். மன்னிக்கிறது தயைப்படுத்துகிறவர், மன்னிக்கிறதுல இவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இவரை போல இந்த உலகத்தில் மன்னித்தது வேற யாருமே கிடையாது. இவரை போல மன்னித்தது யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தியாக புருஷர். ஒருவேளை நீங்களும் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனுடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்கள். இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவார், உள்ளத்தில் வந்து அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். அவர் பிள்ளையாக மாற்றும்போது நீங்கள் அவருடைய பிள்ளைக்குரிய சுதந்திர வீதங்கள் எல்லாவற்றையுமே அனுபவித்துக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், உம்மை என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றும் என்று சொல்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு மறுமலர்ச்சி அடைவதை, மறுபிறப்பு அடைவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வருவார் என்றால் உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும். இதுவரை நீங்கள் செய்த எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். மன்னிப்பது மட்டுமல்ல, அவருடைய சமாதானத்தையே தேவன் உங்கள் உள்ளத்தில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சந்தோஷத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், வெற்றியை செழிப்பை கொடுக்கிறவராக இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் எல்லா நன்மைகளையும் தந்து உங்கள் வாழ்க்கையை வளமுள்ள வாழ்க்கையாக இந்த இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இப்படிப்பட்ட தேவனுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக மாற்றப்படுகிறீர்கள். அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிறைய பிள்ளைங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த பூமியிலே உயர்தரமான, கொஞ்சம் வீட்டில் விட்டு வந்துடுறீங்களா? ஆண்டி இருக்கிறாங்க, வீடு தெரியுமா? வீட்டில் போய் விட்டு வந்துருப்பா. நீங்கள் வந்துடுங்க, பிள்ளைகளை மட்டும் விட்டுட்டு பெரியவங்க வந்துடுங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியிலே உயர்தரமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் வந்து பொருட்களை ரகம் பிரிக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறாங்கன்னா, முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம், கடைசி தரம் என்று பிரிக்கிறார்கள். சொல்லப்போனால் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அண்டு லாஸ்ட் கிளாஸ் பிரிக்கிறாங்க. வந்து அநேக மனிதனுடைய வாழ்வும் இப்படி தான் பிரிக்கப்படுகின்றது. நான் சொல்கிறேன், தேவன் நம்மளை வந்து லாஸ்ட் கிளாஸில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பல. நம்ம ஏன் ரட்சித்தார், தேவன் ஏன் மீட்டார், ஏன் அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார், இந்த பூமியிலே கடைசி தர வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே
முதல் தரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆகவே முதல் தரமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களே தேவனுடைய பிள்ளைகள் தான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற எல்லாரும் மனத்தில் கொண்டு போய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் 2ஆம் தர வாழ்க்கை வாழ்கிறதுக்கோ 3ஆம் தர வாழ்க்கை வாழ்கிறதுக்கோ அல்லது கடைசி தர வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவோ தேவன் என்னை மீட்கவில்லை. தேவன் என்னை ஏன் மீட்டார் என்றால் நான் முதல் தரமான வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் மீட்டிருக்கிறார். அவர் காட் இஸ் எ ஃபர்ஸ்ட் கிளாஸ் காட். சொல்லுங்க, அவர் காட் இஸ் எ ஃபர்ஸ்ட் கிளாஸ் காட். நம்முடைய தேவன் முதல் தரமான தேவன், கடைசி கிடையாது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் முதல் தரமானவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் நிறைந்தவர், அறிவு நிறைந்தவர், எல்லா சம்பூர்ணங்களும் அவருக்குள்ளாக அடங்கி இருக்கின்றது. நாம் கடைசி தரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல, நாம் முதல் தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் தரமானவர். இப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலேயே, பரலோகத்தில் கிடையாது, பரலோகத்தில் ஒரு நாள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அதுக்கு முன்னாடியே இந்த பூமியிலேயே முதல் தரமான வாழ்க்கை வாழ வேண்டும், சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த பூமியில் நீங்கள் முதல் தரமான முதல் ரகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதற்காக தான், அந்த வாழ்க்கைக்காக தான் கர்த்தராகிய தேவன் என்னை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் சூசன் பர்சன், தேவனால் செலக்ட் பண்ணப்பட்டவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன்? இந்த பூமியிலேயே கடைசி தரமான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, இந்த பூமியிலேயே முதல் தரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கின்றது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீ நினைக்கிறீங்களா நீங்கள் அவரை பிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, அவர் தான் உங்களை தேடி வந்தார். ஃபாதர் பாடுவார், என்னை தேடி இயேசு வந்தார். அழகான ஒரு பாட்டு. என்னை தேடி வந்தார், நான் அவரை தேடி போகல, என்னை தேடி அவர் வந்து என்னை சூஸ் பண்ணியிருக்கிறார், என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? முதல் தரமான வாழ்வை இந்த பூமியிலேயே வாழ வேண்டும் என்பதற்காக. படிப்போம், படிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிப்போம், கேட்போம். உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். சொல்றார், கவனமா கேளுங்க. நம்ம எப்படியா பரிசுத்த ஜனம்? பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நல்லா புரிந்துக்கணும், நீங்க அவரை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். பாருங்க அடுத்த வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. சொல்றாரு, உங்களுடைய தகுதியின்படி கிடையாது. நீங்க பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பெரிய பீப்புள்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். போதும், நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க. ஆனா தேவன் சூஸ் பண்ணிருக்கிறாரு. கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே உங்களையும் என்னையும் தேவன் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அன்றைக்கு நேரத்தில் தேவன் தெரிந்து கொண்டதை குறித்து ஒரு அர்த்தம் விளங்க மாட்டேன், புரிய மாட்டேன். வந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு மேன்மையான காரியத்தை புரிந்து கொண்டாலே கிறிஸ்தவ வாழ்வு ரொம்ப பரவசமாக இருக்கும். அன்றைக்கு நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்வு ஏன் சில பேருக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட்டாக இருக்குன்னா, நம்மளை சூஸ் பண்ணது யாருன்றது மக்களுக்கு அதை குறித்து ஒரு அறிவு இல்லாமல் இருக்குது. யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலகத்தில் நிறைய போட்டிகள்லாம் வைப்பாங்க. முதல்ல போட்டி வைக்கிறது மட்டும்னா, முதலாவது வரவங்களை தேர்ந்தெடுப்பாங்க, 2வது வரவங்க இருக்கிறாங்க, 3வது வரவங்களாம் இருக்கிறாங்க. சில போட்டிகள் வைத்து ஃபஸ்ட்டு செகண்ட் வைப்பாங்க. உதாரணம் சொல்ல போனால், உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் இருக்குல்ல, மிஸ் சில பேர் புரியல, இங்கிலீஷில் சொல்கிறார், உலக அழகி போட்டி. இப்போ புரியுதா? யோசிச்சு பாருங்க, மிஸ் வேர்ல்டுக்கு ஏதோ ஒரு பெண்மணி மட்டும் வருவது கிடையாது. உலகத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான பெண்கள் அதில் வந்து இன்வால்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நூற்றுக்கணக்கான பெண்களையும் மிஸ் வேர்ல்டில் உலக அழகியாக தேர்ந்தெடுப்பது கிடையாது. ரீசெண்டாக 2025 72வது உலக அழகியாக தாய்லாந்தின் சுச்சாட்டா ஸ்வாஸ்ரீ என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் அவ்வளவு
அவ்வளோ பெண்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ 72வது செலெக்ஷன் அடுத்த வருஷம் வைப்பாங்க. அடுத்த வருஷம் தேர்ந்தெடுத்து உலக அலைக்கு ஒன்று தேர்ந்தெடுப்பாங்க. பாருங்கள், தேர்ந்தெடுக்கும்போது அந்த பெண்மணிக்கு அவ்வளவு ஆனந்தம், கண்ணில் இருந்து அப்படியே தாரையாக தண்ணி ஊற்றுது. அவன் மேலே கிரீடத்தை வச்சோன்னே அந்த சந்தோஷத்துக்கு அந்த பெண்மணிக்கு அளவே இல்லை. சொல்லணும்னா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆனந்த கண்ணீர் ஒரு ஆறா ஓட ஆரம்பிக்குது. ஏன்னா அவ்வளோ அத்தனை நாட்டு மக்களையும் என்னையை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்னையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில இடத்துல நம்மளை சூஸ் பண்ணும்போது, செலக்ட் பண்ணும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அவ்வளவு ஆனந்த கண்ணீராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். கவனமாக கேளுங்க, மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண்ணே இவ்வளவு ஆனந்த கண்ணீர் வெடித்து சந்தோஷப்படுவாள் என்றால், நீங்களும் நானும் தேவாதி தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் நமக்கு புரிய மாட்டேங்குது. அத்தனை பேர்லையும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும் என்றால், இந்த இடத்துல படிக்கிறோம், பூச்சக்கரத்தில் நீ பெரிய ஆளு கிடையாது, நீ இருக்கிறதுலே சாதாரண ஆளு, கொஞ்சம் ஜனம், ஆனால் தேவன் அந்த ஜனத்தை தேர்ந்தெடுத்தார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, இந்த உலக அழகியை தேர்ந்தெடுக்கும் போது ஏதோ அழகை வச்சு மட்டும் தேர்ந்தெடுப்பது கிடையாதான். அவள்கிட்ட இருக்கிற திறமைகள், அவள்கிட்ட இருக்கிற அறிவு, அதை முக்கியமாக பார்ப்பாங்களாம். அழகு, உடல் அழகை விட திறமை எவ்வளோ இருக்குது, அறிவு எவ்வளோ இருக்குது, அப்படிப்பட்டவர்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. எல்லாம் உடல் அழகு இருந்தாலும் திறமையும் அறிவு இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். யோசிச்சு பாருங்க, தேவன் நாம் திறமையானவர்களாக இருந்ததுனாலேயோ அல்லது அறிவாளிகளாக இருந்ததுனாலேயோ தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க, நீங்களும் நானும் ரொம்ப இந்த உலகத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுனால தேர்ந்தெடுக்கல, அவர் நல்லவராக இருந்ததுனால் தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய சூசன், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லக்கூடியது நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்து, நமக்கு இருக்கின்ற அழகு, நமக்கு இருக்கின்ற பணம், நமக்கு இருக்கின்ற பொருள், இதை வைத்து கிடையாது. தேவன் அவர் மனதிற்கும் நிறைந்தவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார், அது நிமித்தமாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கிறீங்கன்னா உங்கள் திறமையினால் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி கொண்டு வந்து உட்கார வைக்கல. உங்களோட பணத்தினாலேயோ உங்கள்கிட்ட இருக்கிற குலத்தினாலேயோ கோத்திரத்தினாலேயோ கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கவில்லை. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் மேலே என் மேலே விழுந்திருக்குது. ஆமென். நம்ம தகுதி இல்லை, ஆனால் தேவன் தகுதியுள்ளவராக இருந்தார். நம்ம நல்லவங்க இல்லை, ஆனால் தேவன் நல்லவராக இருந்து நம்மை சூஸ் பண்ணியிருக்கிறார். படிப்போம், இதை பற்றி பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் நானே படிச்சிடறேன், கொஞ்சம் பெரிய போர்ஷனாக இருக்கிறதுனால நானே படிச்சிடறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 படிக்கிறேன். எப்படி எனில் 1 கொரிந்தியர் 1:26, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். சேர்ந்து படிப்போம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். யோசிச்சு பாருங்க, இங்கே பவுல் எந்த பிரில்லியன்ட் ஆளை பற்றி சொல்லலை. இந்த இடத்துல ஒரு 5 விதமான கூட்டத்தை பற்றி சொல்கிறாரு. பைத்தியம், பலவீனம், இழிவு, அற்பமாக எண்ணப்பட்டது, இல்லாதது. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த 5 குரூப்பில் நம்ம ஏதோ ஒரு குரூப்பில் இருப்போம். ஹலோ, இருக்கிறீங்களா? என்னங்க இருக்கிறீங்க? ஏதாவது குரூப்பில் இருக்கிறீங்களா? நான் இருக்கிறேன், நிறைய குரூப்பில் நான் இருக்கிறதில்ல. அப்படி தான் இருந்தேன். தேவன் என்ன அழைக்கும் போதெல்லாம் இந்த 5 குரூப்பில் நான் கிட்டத்தட்ட 4 குரூப்லேயே நான் இருப்பேன். அப்படி தான் இருந்தேன். வந்து பாருங்கள், நம்ம கெட்டிக்காரர்களாக இருந்ததுனால கர்த்தர் நம்ம சூஸ் பண்ணல. நம்ம நல்லவர்களாக இருந்ததுனால தேவன் நம்மளை சூஸ் பண்ணல. யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம பைத்தியம், பலவீனம், இழிவு, அற்பமாக எண்ணப்பட்டது இல்லாதவர்களாக தான் இருந்தோம். இங்கே வரும்போதெல்லாம் எல்லாம் ரொம்ப வெறிவல் கிடையாது, எல்லாம் ஓப்ளஸாக தான் இருந்தோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இதை எண்ணி நாம் சந்தோஷப்படணும், மகிழணும்.
அந்த பெண்மணி எப்படி ஆனந்த கண்ணீர் வெடித்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படும், அதே போல வெளிப்படும். தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறாருப்பா. வானாதி வானங்களையும் அந்த சராசரத்தை உண்டாக்கின தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது நாம் மகிழ்ச்சி பெற வேண்டும். அதுதான் தேர்ந்தெடுத்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மளை நட்டு வைத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயங்களில் பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். நீங்கள் பல மக்கள் பாருங்கள், ஆலயத்தில் உட்கார்றதை விட பல வேண்டாத இடத்துல உட்காந்து வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம்னா ஏன்? தேவன் என்னை சூஸ் பண்ணியிருக்கிறாரு, தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து என்னை நட்டு வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நாங்கள் செழித்திருப்போம். ஆமென். சரி, இப்போ ஒரு மனிதனை பார்ப்போம். சங்கீதக்காரனுக்கு போவோம். 84ஆம் சங்கீதம் போங்க, படிங்க. சங்கீதம் 84 போங்க, 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அங்கே ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை சூசனை சொல்றாரு. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. பாருங்க, சங்கீதக்காரன் இந்த இடத்துல தன்னை எப்படி வர்ணிக்கிறார். இந்த இடத்துல முழுக்க முழுக்க தன்னை இன்வால்மெண்ட் படுத்தி தன்னை இணைத்து இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறாரு. தேவனுடைய ஆலயத்தில் என்ன சொல்றாருன்னா, முதலாவது அடைக்கலான் குருவிக்கு வீடும். முதலாவது அடைக்கலான் குருவி. சொல்லுங்க எல்லாரும், அடைக்கலான் குருவி. அடைக்கலான் குருவி ஆங்கிலத்தில் ஸ்பேரோ என்று சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, இட்ஸ் சிம்பிள் ஆஃப் ஒர்த்லெஸ்னஸ். இந்த குருவிக்கு பேருடைய அர்த்தம் என்னவென்றால் ஒர்த்லெஸ்னஸ். சொல்லப்போனால் விலை போகாத பறவை. இங்கு சங்கீதக்காரன் தன்னை எதோடு இணைத்துக் கொள்கிறார் என்றால், நான் இந்த ஸ்பேரோ போல தான் இருந்தேன், இந்த அடைக்கலான் குருவி போல தான் இருந்தேன். ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். மத்தேயு 10:29 படிங்க. இந்த அடைக்கலான் குருவிய வேல்யூ, ரேட் எவ்வளவு? இயேசு கிறிஸ்து சொல்றார் தன்னுடைய நாட்களில், இந்த அடைக்கலான் குருவியினுடைய பிரைஸ் எவ்வளவு? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை. கவனிங்க, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. அதாவது ரொம்ப சீப்பு. ஒரு காசுக்கு 2 பேர்ட்ஸ், 2 குருவியை வாங்கிட்டு வரலாம். ஓகேங்களா? இன்னொரு வசனம் படிங்க, லூக்கா 12:6 படிங்க. அங்கு இந்த அடைக்கலான் குருவிக்கு என்ன வேல்யூ, என்ன விலை? லூக்காவில் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? இப்போ இயேசு கிறிஸ்து சொல்ற 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. கவனமா, ஒரு கணக்கு என்னன்னா, ஒரு காசுக்கு 2ன்னா 2 காசுக்கு எத்தனை கொடுக்கணும்? 4 கொடுக்கணும். ஆனால் இங்கே என்னன்னா, அவ்வளவு சீப்பாக ஆஃபர் மாதிரி ஒன்று பிடிச்சிக்க, இலவசமாக பிடிச்சிக்க ஆஃபர். சில தீபாவளி ஆஃபர் மாதிரி 1 வாங்க 2 வாங்கினா 2 ரூபாய்க்கு 4 இல்லை, 2 ரூபாய்க்கு 5. பாருங்கள், எவ்வளோ பிஸ்னஸ் டெக்னாலஜிலாம் கர்த்தர் அன்றைக்கே வேகத்தில் எவ்வளோ எழுதி வச்சுருக்கிறாரு பாருங்கள். சந்தைக்கு போனால் கூட 1 கூறு 20 ரூபா, 3 கூறு வாங்கினா 50 ரூபான்னு வாங்க பாருங்கள். இங்கே கூட பார்க்குறோம், ஒரு காசுக்கு 2 குருவி. லூக்கால சொல்ற 2 காசுக்கு 4 குருவி போடணும். ஆனால் 2 காசுக்கு 5 குருவி, ஓசி கொசுறு குருவி. தாவீது சொல்கிறாரு, எப்பா என் லைஃபும் அப்படி தான் இருந்துச்சு, அடைக்கலான் குருவி போல இருந்தது. இவருக்கு தெரியும். ஏன் இப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறாருன்னா, இந்த தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், சாதாரண ஒரு மனுஷன், மதிப்பு மரியாதை கிடையாது. அவங்க அப்பா 7 பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருந்தார். தாவீதை மட்டும் நல்லா படிக்க வைக்காமல் அவனை ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பியிருந்தார். யோசிச்சு பாருங்க, 8வது பையன் கடைக்குட்டி, இப்போ இந்த கடைக்குட்டி பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு தடவை சாமுவேல்கிட்ட தேவன் சொன்னார், சாமுவேல், சவுலுடைய ராஜ்யபாரம் எனக்கு பிடிக்கல, சவுலுக்கு பதிலாக நான் ஈசாயின் குடும்பத்தில் ஒருத்தனை ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ போய் அங்கே ஒருத்தனை ராஜாவாக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வராரு. ஈசாய் வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு, ஈசாய், உன் வீட்டில் தான் கர்த்தர் ஒருத்தனை ராஜாவாக செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, அதனால் உன் பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிடுப்பா அப்படின்றார். சாமுவேல் அவருடைய மனுஷங்க என்னன்னா, அப்போ ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறது என் பசங்க 7 பசங்க நல்லா படிக்க வச்சுருக்கிறேன், அந்த பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைக்கிறார். நிற்க வைக்கும்போது
கர்த்தர் சொல்கிறாரு ரிஜெக்ட், ஃபஸ்ட்டு பையன் ரிஜெக்ட் 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 7 பேர், அங்கே 7 பேருமே ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க. இவருக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு, இவருக்கே குழப்பமாச்சு, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ வந்து இந்த ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு, சாமுவேலே மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் உள்ளத்தை பார்க்கிறேன். ஈசாயி நினைச்சாரு ராஜாவாகிறதுக்கு இந்த 7 பேர் தான் தகுதியானவர்கள் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் கணக்கு தப்பு கணக்கு. அவன் படிப்பு, வெயிட்டு, அழகு எல்லாவற்றையும் பார்த்து எடை போட்டுக்கிட்டு இருந்தான். கர்த்தர் பார்த்தாரு, நீ ஆளை பார்த்து எடை போடுற, நான் உள்ளத்தை பார்த்து எடை போடுகிறவன். ஒருவேளை சாமுவேலுக்கே டவுட்டு, வீடு மாறி வந்துட்டோமோ, ஒருவேளை இதான் ஈசாயா? ஏன்னா அந்த நாட்களெல்லாம் ஒரே பேரும் நிறைய பேர் இருப்பாங்க. கர்த்தர் சொன்ன இந்த வீடு தான், இங்கே உட்காரு. ஈசாயிட்ட கேட்குறாரு, ஏன்பா உனக்கு பிள்ளைங்க அவ்வளோதானா அப்படி கேட்கும்போது, இல்லை ஒரு பையன் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், கடைசி பிள்ளை கடைக்குட்டி. கர்த்தர் சொன்னார், அவனை கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்னு. கூட்டிகிட்டு வரும்போது பைபிளை போடப்போ தூரத்தில் வரும்போதே கர்த்தர் சொல்கிறாரு, சாமுவேல் அவன் தான் இவன், இவனை பிடிச்சி அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து. ஆமென். அது மட்டும் இல்லை, ஈசாயிட்ட சாமுவேல் சொல்கிறாருங்க, பாரு அந்த பையன் வர வரையில் நான் சாப்பிட மாட்டேன், சூஸ் பண்ண பிற்பாடு தான் சாப்பாடே சாப்பிடுவேன், அதுவில் நான் வரட்டும். அப்புறம் பாருங்கள், இல்லைங்க பாஸ்டர் ப்ளீஸ் சாப்பிட்ருங்க, அவன் வந்து அவன் ஒன்றுத்துக்கு லாய்க்கல, அவனை போய் பெருசா அது முக்கியம் கிடையாது, அவன் வரட்டும். வந்த பிற்பாடு அவனை அபிஷேகம் பண்ணின பிற்பாடு தான் நான் சாப்பிடுவேன். சொல்லப்போனால் சொந்த அப்பாவே மறந்துட்டார், ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். நம்ம சொந்த அப்பா அம்மா, உடன் பிறந்தவர்கள், பிள்ளைகள், மனைவி, கணவன் எல்லாரும் நம்மளை ஒதுக்கி இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக வரல, தேவன் உங்களை இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன் உங்களை கூட்டு வந்திருக்கிறார்? நல்லா புரிஞ்சுங்க, உங்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே, உங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களை ஃபர்ஸ்ட் முதல் தரமான ஆளாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை அவருடைய ஆசீர்வாதத்திற்கென்றே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீது சொல்கிறார், இந்த அடைக்கலான் குருவி போல தான் இருந்தேன், சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தேன். ஆனால் கர்த்தரை தெரிந்து கொண்டு தமது ஜனத்தை நடத்துகின்ற ஒரு ஆளாக, ஒரு ராஜாவாக என்னை மாற்றியிருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் தாவீதுக்கு. தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நாள் நீங்களும் நானும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் தேவனுடைய பார்வை நம்ம மீது பட்டது, நம்மை தேர்ந்தெடுத்து இங்கே நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ரெண்டாவது தாவீது சொல்கிறாரு, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இப்போ ரெண்டாவது சொல்கிறார், தகைவலான் குருவி, ஸ்வாலோ. ஆங்கிலத்தில் ஸ்வாலோ அப்படி என்றால் சிம்பிள் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ். அது ஒர்த்லெஸ், இது ரெஸ்ட்லெஸ். அது விலை போகாத குருவி, இது ரெஸ்ட்லெஸ், இது இலைப்பாறுதலற்ற ஒரு பறவை. இந்த தகைவலான் குருவி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, உட்காரும் போதே ஆடிட்டே இருக்குமா. ஏன் ஆடிட்டு இருக்குதுன்னா, அது பயத்தால் தான் ஆடிட்டு இருக்குமா. எவனா நம்மளை இது பண்ணிடுவானோ, அது பண்ணிடுவானோ, நிம்மதியே இல்லாத பறவை பயத்தில் ஆடிட்டே இருக்குமா. பாருங்கள், நாமும் ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு தகைவலான் குருவியை போல தான் நீங்களும் நானும் இருந்தோம். யோசித்து பாருங்கள், தாவீதின் வாழ்விலே சவுல் என்று சொல்லக்கூடிய ராஜா தாவீதை ஒரு தெல்லு பூச்சை போல தேடி இருக்கிறாரு. முப்படைகளை கொண்டு தேசம் முழுவதும் சலிக்கிறது போல இன்ச்சு ஒவ்வொரு வீடாக தேடி தேடி போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தேடி போகிறான். பாருங்க, யாரை பிடிக்கிறதுக்கு? தாவீதை பிடிப்பதற்கு. தாவீது சவுலுக்கு பயந்து பல நேரத்தில் அங்கெங்கே ஓடுறாரு, வனாந்திரத்தில் ஓடுறாரு, காட்டில் ஓடுறாரு, மலைகளுக்கு ஓடுறாரு, குகைகளில் இருக்கிறாரு, ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் எல்லா தீமைக்கும் அவனை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். எவ்வளோ தேசம்னு சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிற காரியத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னைய மோடிஜி தேடுற மாதிரி இல்லை சிஎம் தேடுற மாதிரி பாருங்கள். இன்றைக்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி யாராக இருந்தாலும் எங்கே காணப்பட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அது இழுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஒரு ஆள் இன்றைக்கி இப்போ காணாமல் போனால் கூட அடுத்த செகண்டே கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாருடைய ஆதாருடைய உங்கள் கைரேகையும்
கைரேகை பதிவு பண்ணுவோம். இதை வச்சு இவங்களை வந்து ஸ்கேன் பண்ணாலும் நீங்கள் எங்கே இருக்குன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப கிடையாது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் இந்த என்ன சொல்கிறதுங்க, இந்த சைஃபர் க்ரைம் பிரான்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு லேட்டாக்கி ஆள் இல்லைங்க, கேஸ் கொடுத்துட்டீங்களா பார்க்கலாம் போங்க கண்டுபிடிச்சி தரோம். பெரிய மேட்டரே கிடையாது, சிம்பிள். இந்த டெக்னாலஜி வச்சு ஒரு ஆள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு செகண்ட்லேயே கண்டுபிடிக்கலாம். அந்தளவுக்கு டெக்னாலஜி உள்ளவங்க தான் கவர்மெண்ட். நான் சொல்கிறேன், சவுல் ஒரு மிகப்பெரிய அரசன், ராஜா. அவனுக்கு எல்லா யுக்திகளும் இருந்தது, எல்லா ஆயுதங்கள் இருந்தது, எல்லா காரியமும் இருந்துச்சு வந்து. ஆனால் தேவன் தாவீதை பாதுகாத்து கொண்டே இருந்தார். ராஜாக்களின் கண்களுக்கும் படை தளபதிகளின் கண்களுக்கும் படை வீரர்களுடைய என்ன சொல்கிறாங்க இல்லையா, எல்லா வெப் கேமரா, அந்த கேமரா, இந்த கேமரா, எல்லா கேமராவுக்கும் நீங்களாம் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை எங்கேயும் கண்டுபிடிச்சலாம், ஏதாவது ஒரு கேமராவில் கேப்சர் ஆகிடுவீங்கன்னு வாங்க. நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, எந்த கேமராலையும் கேப்சர் ஆகாத அளவுக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். மரணத்தின் பிடியில் இருந்த தாவீதை யாருமே அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜாவாக தேவன் மாற்றினார். ஏனென்றால் தேவனை தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமான தெரிந்து கொள்ளுதல். புரிஞ்சுங்க, தாவீதுக்கு அந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, துதிக்கிறார், தேவனுக்குள்ளாக மகிழ்கிறார். தாவீது சொல்றாரு, கர்த்தரை தெரிந்து கொண்டார், ஆம் நேர்த்தியான இடங்களில் பங்கு எனக்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தேவன் ஏன் தெரிந்திருக்கிறார்? சிறப்பான சுதந்திரத்திற்காக, நேர்த்தியான இடங்களில் பங்கு. சொல்றாரு தாவீது சொல்ல, என் மேலே சீட்டு விழுந்துருச்சுப்பா அப்படின்றார். எல்லாரும் சொல்லுங்க, என் மேலே சீட்டு விழுந்திருக்குது. எதற்காக? இந்த பூமியில் முதல் தரமான வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு ரொம்ப ஆச்சரியமானது. தேவன் என்னை மீட்டார் என்பதை எண்ணி மகிழணும், களி கூறணும், துதிக்கணும். ஆண்டவரே நீ ரட்சித்தீரே, இந்த பாவ உலகத்திலிருந்து, மோசமான உலகத்திலிருந்து, நாச உலகத்திலிருந்து, சதிகார கும்பலிருந்து கர்த்தரை ரட்சித்தீரே. நான் சொல்கிறேன், மீட்புக்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவ்வளோ நன்றி போதாது. அந்தளவு கர்த்தர் நம்ம மீட்டிருக்கிறார். ஒரு இடத்துல பக்தன் சொல்கிறாரு, தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. சொல்லுங்க, பெரிதான ரட்சிப்பு. ஆமென். தேவன் நம்ம மீட்டது சாதாரணமான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு சாதாரண விஷயம் கிடையாது. நேர்த்தியான இடங்களில் நமக்கு பங்கு கிடைப்பதற்காகவே தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். உதவாக்கிற, உருப்படாதவன், தண்டச்சோறு, எதுவுக்கும் லாய்க்கு இல்லை, உன்னை பெற்றதுக்கு டேஸ் 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 பெற்றிருக்கலாம் என்றெல்லாம் சொன்ன இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு எப்படி ஆக்கியிருக்கிறார்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் போங்க, 9ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். படிங்க 2:9. 1 பேதுரு 2:9. உலகம் உங்களை உலகம், அதாவது 2:9. 2:9. 1 பேதுரு 2:9. நீங்கள் கொஞ்சம் இருங்க, படிங்க, மைக்கில் படிங்க. 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, ஆச்சரியமான அந்தகாரம், இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். ஆமென். நீங்களும் நானும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சூஷன் ஜெனரேஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொன்னாங்களா, உதவாக்கிற, ஒன்றத்துக்கு உருப்படாத, லாய்க்கு இல்லை, அது இது லொட்டு லொஸ்குன்னு சொன்ன குடும்பத்தில் தேவன் சொல்றாரு, உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எதுக்காக சொல்றாரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாயும். ஒன்று தெரியுங்களா, நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால் இருளில் தான் இருந்திருப்போம். சொல்கிற அந்தகாரம், இந்த அந்தகாரம் இன்னைக்கு நம்ம அடிக்கடி வீட்டில் கரண்ட் போகுது, அந்தகாரம் கிடையாது. அதுலையாவது நம்ம மேட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிடுவோம். ஃபோன் இருக்குது, எங்கேருந்து எடுத்து டக்குன்னு டார்ச் லைட்டை ஆன் பண்ணிடுவோம். இதில் கண்ணு தெரிஞ்சிடும். அந்தகாரன்றது பார்க்கவே முடியாது, தடவே முடியாது. அப்படிப்பட்ட காரியம். கர்த்தர் சொல்றாரு, அப்படி எங்க இருந்த நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஆமென்.
கவனிச்சு பார்த்தேன். நம்ம ஸ்டேட்டஸ் எங்க, நம்ம நிலைமை எங்க, அந்தகாரம். தேவன் அங்கிருந்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அங்கிருந்து மீட்டிருக்கிறார், அங்கிருந்து நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எல்லாருடைய லைஃப்பும் அப்படி தான். படிப்போம். இப்போ போங்க உபாகம் 7ஆம் அதிகாரம் போங்க. அங்கு ஏன் நம்மை தெரிந்து கொண்டார், இப்போ படித்தோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, கர்த்தர் ஏன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். அதே உபாகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதலாவது 13 படிப்போம், அடுத்தது 14 படிங்க. உன்மேல் அன்பு வைத்து, உன்மேல் அன்பு வைத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. பாருங்க, எதுக்காக சூஸ் பண்ணாரா? உன்னை பெருக பண்ணி, உன் கர்ப்பக்கனியையும், உன் கர்ப்பக்கனியையும், உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும், உன் திராட்சரசத்தையும், உன் எண்ணெயையும், உன் மாடுகளின் பழனையும், உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன் சூஸ் பண்ணாரு? அதுக்கு முன்னாடி 7ஆம் வசனத்தில் படிச்சிட்டோம், 6ஆம் வசனத்தில் படித்தோம். உன் தேவனை கர்த்தர் உன்னை தமக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். ஏன் சூஸ் பண்ணாரு? எதுக்காக சூஸ் பண்ணாரு? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இந்த பூமியிலே முதல் தரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. அதுக்காக என்ன பண்றாரு? உன்மேல் அன்பு வைத்து, உன்னை ஆசீர்வதித்து, உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. எதுதான் சொல்ல? உன் கற்ப கனியா, உன் நிலத்தின் கனி, உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், மாடு, ஆடு, எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராம். அது மட்டும் இல்ல, 14 படிங்க பார்க்கலாம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்பா, எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. நம்ம ஏன் சூஸ் பண்ணார், ஏன் தேர்ந்தெடுத்தாராம்? அவர் சொல்றாரு, ஏய், சகல ஜனங்களை பார்க்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க. உங்களை ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், சகல ஜனங்களை பார்க்கணும் நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றி உணர்வு இருக்கணும். என்னை ஏன் சூஸ் பண்ணாரு, என் மேலே அன்பு வைத்தார், என்னை ஏன் நேசிச்சாரு, என்னையே ஆசீர்வதிக்கிறார். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். மனதில் கொண்டு போய் வைக்கணும். இந்த எதிர்பார்ப்பை தேவன் மீது வைக்கணும். தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக கொள்ள வேண்டும். ஏன் என்னை சூஸ் பண்ணாரு, எதுக்காக சூஸ் பண்ண, எதுக்காக என்னை தேர்ந்தெடுத்தாரு? சகல ஜனங்களை பார்க்கலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கும்படிக்கு. ஏன் சூஸ் பண்ணாரு? இந்த பூமியிலேயே சிறந்த வாழ்க்கை வாழும்படிக்கு. ஏன் என்னை தேர்ந்தெடுத்தார்? அவருடைய நாமத்தை பிரதிபலிக்கும்படிக்கு. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்போது யாருக்கு மகிமை போய் சேரும்? கர்த்தருக்கு மகிமை போய் சேரும். நம்ம நல்லா இருந்தோம்னா உலகம் சொல்லு, அவன் கும்புற சாமி அவன் நல்லா வச்சிருக்கிறான்ப்பா, அவன் தூக்குன பைபிள் அவனை நல்லா வச்சிருக்குது, அவன் போகிற கோயில் அவனை நல்லா வச்சிருக்குது, அந்த சாமி அவன் நல்லா வச்சிருக்குது. ஆமென். இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களை பார்க்கும்போது எல்லாரும் இப்படி பேசணும். அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் என்னை உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் என்று சூஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். அவருடைய பிரதிநிதி, அவரால் அனுப்பப்பட்டவன் எப்படிப்பட்டவன் இந்த பூமியில வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை காண்பிப்பதற்காகவே இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே இதை விசுவாசித்து பற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் அப்படியே இருக்க மாட்டீர்கள். நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீர்கள். இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள கொண்டு போங்க. என் தேவன் இதுக்காக தான் என்னை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. நான் சகல ஜனங்களை பார்க்கலாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறாரு. ஆகவே நான் இப்படி தான் இருப்பேன் என்று அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை உள்ளே கொண்டு போங்க. அப்படிப்பட்ட விசுவாசத்தை உள்ளே கொண்டு போங்க. நான் சொல்ல நிச்சயமாகவே தேவன் சொன்னபடி நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். எபிரேயர் 11:1 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசப்படி டெஃபினேஷன் விளக்கம் சொல்றாரு பாருங்க. நம்பப்படுகிறவர்கள் உறுதி. சில காரியத்தை மேலோட்டமாக நம்புவாங்க, அது இல்லை. இது உறுதியாக நம்புறது. மேலோட்டமாக நம்புறது வேற, உறுதி. நம்பப்படுகிறவர்களின் உறுதி. சில பேர்லாம் பாருங்க, சில பேர் உலகம் சொல்லுவாங்க, நாங்களும் இயேசுவை நம்புகிறோம்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிறோம் பார்த்துறீங்களா, நாங்களும் தாங்க இயேசுவை நம்புகிறோம். ஏங்க அது இல்லை. விசுவாசம் நீங்கள் நம்புறீங்க, நானும் நம்புகிறேன், அப்படி கிடையாது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ரோட்டில் போகிறவங்க இயேசுவை நம்புறதுக்கும் உலகத்து மக்கள் இயேசு நம்புறதுக்கும் நாம் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசம் என்பது என்ன? ஏதோ மேலோட்டமாக எல்லாரும் நம்புறாங்க, நானும் நம்புகிறேன், அப்படி இல்லை. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஆமென். அப்புறம் காணப்படாதவைகளின் நிச்சயம்.
நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற காரியங்கள், உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் இப்போ காணாதவைகளாக இருக்கலாம், இப்போ பார்க்க முடியாதவைகளாக இருக்கலாம். ஆனால் தேவன் வாக்கு பண்ணினதை இப்போ காணல, ஆனால் அதில் உறுதியாக எஸ் கர்த்தர் அதை செய்வார். நம்ம பாட்டு பண்ணோம்லே, தேவன் தந்த தரிசனங்கள் நிச்சயம் அது நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்துவம் நிச்சயம் உன்னை உயர்த்தும். ஆமென். தேவன் சில வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது அன்றைக்கு அது இல்லாதது போல இருக்கும். ஆனால் விசுவாசம் என்ன? காணப்படாத நிச்சயம். எஸ், என் தேவன் செய்வார். இன்னைக்கு நான் பார்க்கல, ஆனால் இன்னைக்கு நான் பார்க்காததுனால என்றைக்குமே பார்க்க மாட்டேன்னு கிடையாது. நிச்சயம் என் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர், உண்மையுள்ள தேவன். நிச்சயம் எனக்கு செய்வார். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிற உறுதி மட்டுமல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயம். தேவன் சில வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த காரியங்கள் இப்போ உங்களுக்கு தென்படாமல் இருக்கலாம். நல்லா புரிஞ்சு திரும்ப சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு தென்படாததுனால எப்போவுமே தென்படாதுன்னு கிடையாது. உறுதியாக இருங்கள். தேவன் சொல்லிவிட்டார், நிச்சயம் அவைகள் நடக்கும். ஆமென். அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரை எதிர்பார்க்கலாம், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தரை எதிர்பார்க்கலாம். சபை என்ன சொல்லிச்சுன்னா, நமக்கு ஒன்லி ஆசீர்வாதம் தான் பிரதர், ஏசு போதுமே அப்படின்னா, ஏசு போதும்னே மற்றதெல்லாம் வேணானே ஒதுக்கி தள்ளிட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏசு இருந்தால் உங்களுக்கு விஷயம் புரியல. ஏசு இருந்தால் உலகத்தில் இருக்கிற ஒட்டு ஆசீர்வாதமும் அங்கே தான் இருக்கும். பாருங்க, இப்போ சிஎம் பிஎம் இந்த இடத்துக்கு வராங்கன்னா, இங்கே சேலத்தில் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த ஃபோர்ஸுமே, போலீஸ் ஃபோர்ஸுமே எங்கே இருக்கும் தெரியுங்களா? இங்கே தான் இருப்பாங்க. எங்கள் உண்மை இல்லைங்களா? அவங்க ஒருத்தங்க வராங்கன்னு தெரிஞ்சால், ஒருவேளை நம்ம கமிஷனர் அவர் யார், அவர் அந்த வந்துட்டு பார்த்துட்டு போட்டோம், அவர் வேணும்னா என்னைய வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாரா? இங்கே இருக்கிற மூத்த தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் எல்லாமே அவர் வேணும்னா சிஎம் பிஎம் வேணும்னா என்னைய வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்களா? இல்லை. வராருன்னா இங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகளுமே அவங்க மற்ற நாள் செய்த வேலையை காட்டிலும் அன்னைக்கு செய்கிற வேலை அவ்வளோ அதிகமாக இருக்கும். அன்னைக்கு க்ளீன் பண்ணப்படாத ரோடு க்ளீன் ஆகும், போடப்படாத ரோடு போடப்படும். பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ வேகத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ஒன்று கவனமாக கேளுங்க, சாதாரண இந்த சிஎம் பிஎம்ஏ வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த காரியமும் இங்கே வருதுன்னா, தேவன் அவர் இருக்கிற இடத்துல ஒட்டுமொத்த ராஜாங்கமே அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார்னா, அந்த இயேசுக்குள்ளாக இருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதமும் நல்லா புரிஞ்சுங்க, அதுவும் என்னை சுற்றிலும் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். நான் சொல்ல, இந்த ஊழியம் பெரிய அளவில் நடக்க போகுது. இப்போ கண்ணில் பார்க்கல, ஆனால் நான் பார்க்குற விசுவாசத்தில் பார்க்குற பெரிய அளவு எஸ் நடக்கும். கர்த்தர் செய்வார். பணம் தேவை, பணப்பை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் ஏராளமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லாதனால என்றைக்குமே இல்லாமல் போயிடணும் பைபிள் சொல்லல. இன்னைக்கு இல்லைனாலும் தேவனுடைய வார்த்தையை உள்ளே கொண்டு போய் வைத்து இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கும் போது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நிச்சயமாகவே உங்கள் தேவைகள் கர்த்தரால் சந்திக்கப்படும். தேவன் ஆவிக்குரிய நன்மைகளை தருவார். அதே போல உலக பிரகாரமான நன்மைகளும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஆக வேதம் சொல்கின்றது, இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்றால் கேள்வி கேட்கணும், எவைகள் எல்லாம். அதுக்கு முந்தின வருஷத்தை இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உடனே கேட்கணும், எவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அது எல்லாமே என்ன? சாப்பிட்றது, ட்ரெஸ் உடுத்துறது எல்லாம் என்ன? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ஆமென். புரியுதுங்களா? நல்லா சாப்பிடலாம், தப்பு இல்லை. இயேசு சொல்கிற என்ன நீ தேடினா இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க, இதெல்லாம் உனக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது, அப்பொழுது நீ எந்தெந்த உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் தேடிட்டு இருந்தியோ அதெல்லாம் உன்னே தேடி வரும். நீ ரூட்டை மாற்றணும், அது தேடி போகக்கூடாது, நீ தேவனை தேடு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாமே எங்கே இருக்கும்? என்ன இருக்கும்? எல்லா பிளெஸிங் அங்கே தான் இருக்கும். விட்னஸ் லீ அவர் சொல்லுவார்,
இயேசு கிறிஸ்து குறித்து அவர் போதிக்கும் போது ஒரு புக் எழுதுகிறாரு, சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து. விட்னஸ் நீ இவங்க 2 பேருமே கிறிஸ்துவை பற்றி போதிக்கும் போது அவங்க எழுதுகிற புக்கில் சகலத்தையும் உள்ளடக்கியவர் கிறிஸ்து என்று சொல்லி. நான் சொல்லி இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு சகலமும் அங்கு தான் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு உலக பொருள் தேவையா? அவருக்கு தெரியும் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி, அப்பொழுது இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உபாகம் 7:13 சொல்லப்பட்டது எல்லாமே என்ன? எல்லாமே வேர்ல்ட்லி திங்ஸ். படிப்போம். அந்த இடத்துல சொல்கிறாங்களே, கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, ஆடுகள், மாடுகள், இது எல்லாமே என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா? இவைகள் எல்லாமே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். இதை கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு. நானே படிக்கிறேன் 7ஆம் அதிகாரம் அதில் 13, உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனி, உன் நிலத்தின் கனி, உன் தானியத்தையும், உன் திராட்சரசத்தையும், உன் எண்ணெயையும், மாடுகளின் பலனையும், உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதம். தேவன் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கணும். சபை என்ன பண்ணுச்சு? உலக பிரகாரம், உலகம் அதெல்லாம் வேணாம். நமக்கு ஸ்பிரிச்சுவல், நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் படிக்கும், இதுதான். அது செஞ்சாலே கரெக்ட், இதை செஞ்சாலே இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அவரு சொல்கிறார். நம்ம வேணான்னு சொல்கிறோம். அவர் கொடுக்கும்போது நம்ம வேணான்னு சொல்ல முடியுமா? அவர் சொல்கிறார், இப்போ நான் உன்னையே சூஸ் பண்ணேன், டெய்லி கஞ்சி சோறு சாப்பிட்றதுக்கு உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். படிப்போம். எரேமியா போவோம். நானே படிக்கிறேன், கொஞ்சம் லாங் பர்சனாக இருக்கிறதுனால நான் படிக்கிறேன். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் போய்க்குங்க, எடுத்துக்கொள்ளுங்கள், படித்து காண்பிக்கிறேன். எவ்வளோ அங்கே அழகா நேர்த்தியா இன்னும் சொல்லுறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறார். 11ஆம் வசனம் 31:11 படிக்கிறேன். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்காவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும். ஹலோ, கர்த்தர் என்னத்தை அருளுகிறாரா? இல்லைங்க, எங்க திருப்பி வச்சிருக்கீங்களா? எங்க சேர்ந்து என் கூட படிங்க பார்க்கலாம். என்ன கர்த்தர் என்ன அருளுகிறார்? கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இதெல்லாம் என்ன போடப்பட்டிருக்குது? நன்மையா? கோதுமை நன்மை, திராட்சரசம் நன்மை, எண்ணெய் நன்மை, இதெல்லாம் நன்மைகள். நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லும்போது என்னன்னா, உனக்கு கோதுமை வரப்போகுது. ஹலோ, பார்க்குறேங்க, உண்மைதானே? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கோதுமை வரப்போகுது. சிலர் சொல்கிறாங்க, ரேஷனில் வாங்கின கோதுமையே நான் இன்னும் க்ளீன் பண்ணி வைக்காமல் அதில் வேறு கட்டை கிட்ட கிடக்குது, குச்சி பூச்சிலாம் கிடக்குதுயா, இதில் வேறு இன்னும் வேறு கோதுமையா? நான் சொல்கிறேன், அது லாஸ்ட் குவாலிட்டி கோதுமை, இங்கே வர்றது ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோதுமை. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், நீங்கள் முதல் தரமான வாழ்க்கை வாழ்றது கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல சொல்லப்பட்டது எல்லாம் நன்மைகள். இந்த இடத்துல சொல்லப்பட்ட நன்மைகள் முதல் தரமானது. கோதுமை முதல் தரம், திராட்சரசம், எண்ணெய் முதல் தரம், ஆட்டுக்குட்டிகள் முதல் தரம், கன்றுக்குட்டிகள் எல்லாமே முதல் தரம். ஆமென். தேவன் நமக்கு நன்மைகளை கூட்டி தருகின்ற தேவனாக இருக்கிறார். அப்புறம் படிக்கிறேன், இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. ஆமென். தொடர்ந்து, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அப்பா, தேவன் தெரிந்து கொண்ட மக்களை தேவன் சந்தோஷப்படுத்துகிற தேவன். அப்புறம் 14, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் சத்தத்தை உயர்த்தி நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆவிக்குரிய நன்மையும் கொடுக்குறாரு, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நீ நல்ல இடங்களை வாங்குறது கர்த்தருடைய திட்டம், நல்ல வீட்டை கட்டுறது கர்த்தருடைய திட்டம், நல்ல கார் வாங்குறது, நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்ல நகைகள்லாம் வாங்குறது கர்த்தருடைய திட்டம். விசுவாசியுங்கள், எதிர்பாருங்கள்.
ஏன் தேவன் என்னை ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறார்? சகல ஜாதிகளை பார்க்கணும், ஜனங்களை பார்க்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னை தேர்ந்தெடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் மட்டுமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் தேவன் என்னை நிரப்புகிறார். யாங்கிச்சோ, பால் யாங்கிச்சோ எத்தனை பேர் தெரியுங்க? பால் யாங்கிச்சோ இன்னைக்கு அவர் இல்லை, இறந்து விட்டார். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய திருச்சபை கொண்ட ஒரு போதகர், பிரசங்கியார். அவர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவால் வீட்டை விட்டு விரட்டப்பட்டு மாமாவின் திண்ணையில் படுத்திருந்து அப்படி தான் பாருங்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு வியாதி வந்து வியாதியின் பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பெண்மணியின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த உடனே பிற்பாடு ஊழியங்களை ஆரம்பித்தார். தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார். சியோல் என்று சொல்லக்கூடிய ஏரியாவில் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார். சாதாரணமான ஒரு சேரி, ஒரு டவுனில் சிட்டியில் கிடையாது, சாதாரணமான ஒரு சேரியில் தான் ஊழியத்தை முத ஆரம்பித்தார். அந்த ஆலயத்துக்கு 12 பேர் தான் முத வர ஆரம்பித்தாங்க. ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு பெரிய ஒரு ஆசைனா ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமே. அவர் பெரிய ஒரு ஆசை, சைக்கிள் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு சேர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு டேபிள் இருந்தால் மேஜர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்போ யோவான் 14ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கும்போது 14ஆம் வசனத்தில் படிச்சுட்டு, என் நாமத்தினாலே இதே கேட்டால் தருவேன்னு சொன்னீரே, தருவீரா என்று கேட்டார். சரி ஆண்டவர் சார், சரிப்பா தருவேன் அப்படின்னார். ஆனால் இவர் கிடைக்கல. கர்த்தர்கிட்ட கேட்டார், என்ன ஆண்டவர் நான் கேட்ட கொடுக்கல. எப்போ நீ கேட்ட, நீ குறிப்பாக கேட்கலையே. சைக்கிள் வேணும்னு கேட்ட, என்ன சைக்கிள் வேணும்னு கேட்கலையே. சேர் வேணும்னு கேட்ட, என்ன சேர் வேணும்னு கேட்கலையே. டேபிள் வேணும்னு கேட்ட, என்ன டேபிள் வேணும்னு கேட்கலையே. அப்போ தான் அவருக்கு ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாராம். அப்போ சொல்கிறாரு, குறிப்பாக கேளுன்றார். அப்போ கேட்குறாரு, ஏன் சொல்கிறதுன்னா கர்த்தர் ரொம்ப ஜாலியான ஆள் பாருங்க. சொல்லுங்கள், கர்த்தர் ஜாலியான ஆள். உங்களை காலி பண்ணுற ஆள் கிடையாது. சில நேரம் நம்ம கேட்கும்போது குறிப்பிட்டு எதுவும் கேட்குறது, சும்மா குருட்டாம்போக்கில் ப்ரேயர் அடிச்சுட்டு போகிறது. அப்போ அவர் கேட்டாராம், அமெரிக்காவிலேயே ஹம்பர் சைக்கிள் வேணும்னு கேட்டார். இப்போ நம்ம ஊரில் பல கம்பெனி இருக்கிற மாதிரி ஹம்பர் சைக்கிள் கேட்குறாரு. அதுவும் என்னென்னா பச்சை கலர் சைக்கிள். எவ்வளோ ஏன்னா திடீர்னு அப்புறம் வந்து நீக்கு என்ன கம்பெனி கேட்டேன், என்ன கலர் கேட்கலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதுலேயும் கரெக்டாக இந்த கம்பெனியில் பச்சை கலர். அப்புறம் டேபிள் சேர் எதில் வேணும்னா மகாகனி, ஒரு வுட்டு சொல்கிறாங்க, மகாகனி வுட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி தேக்கு சந்தன மரம்ன்ற மாதிரி மகாகனி வுட்டு. அப்படி இந்த வுட்டில் எனக்கு சேரும் டேபிளும் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுத்துட்டார் என்று சொல்லி அப்படி எதிர்பார்ப்பு கர்த்தர் அவர் தான் சொன்னார், ஜெபம் பண்ண கர்த்தர் கொடுத்துட்டார் என்ற நிச்சயத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கர்த்தருக்கு துதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பாருங்க, ஒரு நாள் இவர் 12 பேர் கூடியிருக்கிற இடத்துல செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன சொல்ல ஆரம்பித்தாராம், கர்த்தர் இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. ஹம்பர் அமெரிக்கன் சைக்கிள், மகாகனி வுட்டில் சேர் டேபிள் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. அதில் 3 குறும்புகார வாலிப பசங்க. நம்ம ஊரில் தான் எப்போதுமே பிரசங்கம் பண்ணால் அதுக்கு எக்கத்தாலம் ஏட்டிக்கு போட்டி ஏதாவது குசும்பு வேலை பண்ணுற சில ஆசாமிங்க இருப்பாங்கள்ல, விதண்டாவாதம் விவாதம் பண்ணுற ஆட்கள் இருக்கிற மாதிரி இங்கே இந்த ஆட்கள் பார்த்திங்கன்னா அப்படி வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். பாச சொன்னார், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு. இங்கே பசங்களுக்கும் ஒரு குறும்புக்கார பசங்க ஒரு ஆசை இருக்கும், சரி சைக்கிளை பார்க்கலாமே. என்ன சைக்கிள், இப்போ ஒரு ஊழியக்காரங்க காரோ பைக்கோ வாங்கினாங்கன்னா ஒரு விசுவாசிகளுக்கு ஆசை இருக்கும், என்ன பைக் வாங்கி என்ன பார்க்கலாமேன்னு சொல்லி. நம்ம ஆட்கள் வராங்க, என்ன பார்க்கலாம், இந்த ஹம்பர் கம்பெனி சைக்கிளை பார்க்கலான்னு சொல்லி வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளே இல்லை, சர்ச்சில் ஒரு பிரசங்கம் பண்ணியாச்சு, இவங்க வேறு வந்துட்டாங்களே என்னடா சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் திடீர்னு அவருக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாராம் பாருங்க. அவர் கேட்டாராம், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்டாராம் அந்த பசங்கள்கிட்ட. நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருந்தேன் நாங்களாம். அதை யாராவது பார்த்தாங்களாப்பா? இல்லை. அதே போல தான் கர்த்தர் என்ன கொடுத்துட்டாரு, நான் கர்ப்பமாக இருக்கிறேன். என்ன கர்ப்பமா? ஆவிக்குரிய கர்ப்பம். கர்ப்பம் எல்லாம் உள்ளே இருக்குது. நீ எப்போ வந்த? 10 மாதம் கழிச்சு வந்த. அதே போல் இதுவும் என் உள்ளத்தில் இருக்குது.
கர்ப்பமாக இருக்கிறேன், அது திரும்ப இப்போ வெளியே வந்துடும், கொஞ்ச நாளில் வெளியே வந்துடும் சொல்லி சொன்னே. அப்படியா? இந்த பசங்க கிண்டல் பண்ணே போனாங்களாம். எங்கே பார்த்தாலும் பாஸ்டர் கர்ப்பமாக இருக்கிறாரு, பாஸ்டர் மாசமாக இருக்கிறார், பாஸ்டர் மாசமாக இருக்கிறாருன்னு எங்கே பார்த்தாலும் கிண்டல் அடிப்பானுங்களாம் பாருங்கள் இந்த பசங்க அவரை பார்க்கும் போதெல்லாம். கவனமாக கேளுங்க. அந்த நேரத்தில் கொஞ்ச நாள் ஆன உடனே இவர் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி விசுவாசத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தார். ஜெபம் பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ணி இருந்தார். ஆண்டவரே கொடுத்ததுக்காக நன்றி. இந்த சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணி நிப்பாட்டிடுறோம், அடுத்தது ஸ்தோத்திரம் பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிறேன், ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா, அடுத்தது என்ன பண்ண வேண்டும் என்றால் அதற்கு ஸ்தோத்திரம் போல் கர்த்தனை கொடுத்து விட்டார் என்று ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து விடுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கும்போது ஒரு நாள் ஒரு இராணுவ வீரர், அமெரிக்க இராணுவ வீரர், அவருடைய பணியெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக அவருடைய எல்லா லக்கேஜையும் ஏற்றிட்டு இருக்கும்போது ஒரு 3 பொருளை மட்டும் மேலே ஏற்றவே முடியலையாம். என்னன்னா ஹம்பர் கம்பெனி சைக்கிளு, மகாகனி வீட்டு டேபிள், சேரு 3மே ஏற்ற முடியாமல் கீழே அப்படியே இறக்கி வச்சுருக்கிறாராம். சில நேரத்தில் நம்ம வீடு காலி பண்ணுறப்ப என்னடா இது யார் தலைவராக கட்டுறது நம்ம யோசிக்கிற மாதிரி நினைக்கும் போது, சரி நம்ம ஏரியாவில் ஊழியம் பண்ணுறாருல பாஸ்டர் இருக்கிறாரில்ல, அவர்கிட்ட நம்ம கொடுக்கலான்னு சொல்லி இவர் நேராக தேடி வந்து, பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நான் திரும்ப அமெரிக்காவுக்கு போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்த இந்த ஹம்பர் கம்பெனி சைக்கிள், மகாகனி வுட்டு, சேர் இதெல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது தாராளமாக கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னாராம். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, இவர் விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் யாரை வேண்டும் வேணாலும் வைத்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யலாம். ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். நீங்கள் சில காரியத்தை கர்த்தரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் சொல்கிறேன் நிச்சயம் செய்வார். கர்த்தரை நம்பி ஏமாந்து போனவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் யாரும் ஏமாற்றுகிறது கிடையாது, ஏமாற வைக்கிறவர் கிடையாது. இந்த கேமிங் வேலைலாம் கர்த்தர் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. நிச்சயம் கர்த்தர் அவைகளை காணும்படி செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உங்களிடம் வந்து சேரும். உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். படிப்போம். ஆதியாகமம் 15:1. ஒரு சில காரியத்தை நினைப்போட்டு விரும்புகின்றேன். 15:1 எடுத்துக்கொள்வோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கவனிங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள்? உடனே கேள்வி கேட்கணும். பைபிள் எப்பெல்லாம் வருதோ அப்போ உடனே கேள்வி கேட்கணும். எந்த காரியங்கள் என்றால், அதற்கு முன்பாக சோதோம் கோமரா பட்டணம், அதை சேர்ந்த 5 பட்டணங்கள், 5 ராஜாக்கள். ஆனால் இவர்களை சினையார் என்கின்ற கூட்டத்தார் 4 ராஜாக்களை கொண்டு வந்து இந்த 5 ராஜாக்களை முறியடித்து அங்கே இருக்கிற பொருட்கள், ஆட்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் அது கூட்டி போனதில் லோத்தும் போயிருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் லோத்தை மீட்க போகும்போது எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரார். எத்தனை பேரோட? 318 ஆட்களோட. கவனமாக கேளுங்க. 4 ராஜாக்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. 5 ராஜாக்களை வின் பண்ணி கொண்டு போனவனுங்க, முரடனுங்க, சாதாரணமான ராஜாக்கள் கிடையாது. ஆனால் அத்தனை பேரையும் வெறும் ஜஸ்ட் 318 பேரை வச்சு, இந்த 318 பேர் யுத்த வீரர்கள் கிடையாது. இவங்க எல்லாமே ஆடு மேய்க்கிறவங்க. புரிஞ்சுக்குங்க. இவங்க 318 பேருமே மண்வெட்டி பிடிக்கிறவங்க, சாதாரண ஆட்களை வைத்து அந்த 4 ராஜாக்களை ஜெயித்து 5 ராஜாக்களை மீட்டு கொண்டு வருகிறான். ஆமென். நல்லா புரிஞ்சிச்சிங்களா? தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவேளை ஆதாரங்கள் குறைவாக இருக்கலாம், இருப்பு குறைவாக இருக்கலாம். ஆனால் இருப்பு குறைவாக இருந்தாலும் அதை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். தாவீது அப்படி தான். பெரிய கோலியாத்து, பெரிய ஆள். அவனை அடிக்கிறதுக்கு இருந்தது 5 கூழாங்கல். கவனம். பெரிய பிரச்சனை வரும், நம்மள்ட்ட இருக்கிற ஆதாரங்கள் குறைவாக இருக்கும். சில பேர் நம்ம நினைப்போம் இவ்வளோ தேவை இருக்குது, ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் இதை பார்த்தா இவ்வளோ தானே இருக்குது, இதை வச்சு எப்படிப்பா அதை சமாளிக்கிறது, இதை வச்சு எப்படி இந்த மாதத்தை ஓட்டுறது, இதை வச்சு எப்படி இந்த தாண்டிட்டு போகிறது? அநேகர் கன்ஃபியூஸில் இருப்பீங்க, குழப்பத்தில் இருப்பீங்க. அங்கே கூட 4 ராஜாக்கள் இருந்தது, 318 பேர் சாதாரண ஆட்கள். தாவீதிட்ட இருந்தது கோலியாத், பெரியவன், அரக்கன். ஆனால் அவன்கிட்ட இருந்து 5 கூழாங்கல்.
தேவ பிள்ளைகளே, ஆதார வசதிகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. தேவன் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் என்றால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு இருக்கிற எதிரி பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அவளுக்கு இருக்கிற பலத்தை விட உங்கள் மேலே இருக்கிற பலம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய பலம். அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது எதிரி, ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியும். தாவீது ஒரு கல்லை 5 கல்லை ஒன்று விடுறா பாருங்க, அவ்வளோ பெரிய ராட்சதனை மேற்கொள்கின்றான். ஆமென். யாருமே செய்ய முடியாத காரியத்தை ஆபிரகாம் செஞ்சார். யாருமே செய்ய முடியாத காரியத்தை தாவீது பண்ணார். ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு அறிவு என்ன? என் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஓகே, பாருங்க, இந்த ராஜா 4 பேரை ஜெயிச்சுட்டு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா 22 படிக்கிறேன், 21. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்கள் எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளும் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தை பூமியும் உடைய உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். கவனமாக கேளுங்க. ராஜா காமிச்சு, ஆபிராமே இந்தப்பா இந்த 2 பவுன் 3 பவுன் தூக்கிட்டு போப்பான்னு சொல்லலை. கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாம்கிட்ட சோதோமின் சொத்து அங்கே தான் இருக்குது. சோதோமின் பணம், சோதோமின் கஜானாவே அங்கே தான் இருக்குது. சோதோம் ராஜா சொல்றாரு, ஆபிரகாம் இதெல்லாத்தையும் எடுத்துக்க. யோசிச்சு பாருங்க, சோதோமின் சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கன்றாரு. ஆனால் ராஜா ஆபிரகாம் சொல்றாருங்க, பாரு நீ ஒரு நாள் எனக்கு கொடுத்துட்டு பின்னாடி நீ சொல்லி காமிப்ப, அதனால் இது எனக்கு வேண்டான்னு சொல்லி பைபிள் படிக்கிறோம். வானத்தை பூமி உடையவராகி உன்னதமான தேவனை கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்து. கையை இப்படி நீட்டாம, நீ வாண்ட நீட்டினா பின்னாடி எனக்கு சொல்லி காமிப்ப, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையை இங்கே உயர்த்த ஆரம்பிக்கிறார். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, கையை இப்படி நீட்டாதீங்க, இப்படி நீட்டாதீங்க, இப்படி இப்படி எப்படியும் நீட்டாதீர்கள், கையை அங்கே நீட்டுங்க. ஆமென். புரியுதுங்களா? உங்களுக்குள்ள ஒரு கர்வம் இருக்கணும், பெருமை இருக்கு. யாரு நீ ஒரு ஆள் எழுமன்னு இவங்க என்னால் தான் இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, கர்த்தரால் நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னால் நீன்னு சொல்லக்கூடாது, கர்த்தரால் தான் நான். ஆமென். இந்த தேவன் சொல்ற இந்த காரியம் நடந்த பின்பு தெளிவாக இருக்கிறார் ஆபிரகாம். தெளிவாக இருக்கும்போது கர்த்தர் சொல்ற இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னா பலனுமா இருக்கிறேனா. சிலதுல பாட்டு பாடும்போது கொஞ்சம் கவனிச்சு பாடுங்க. பலனா பலனான்னு பார்க்க, ஏன்னா சிலத்துல நம்ம பலன்னு சொல்லாம பலன் மாற்றி போடுவோம். இந்த இடத்த கவனிக்கணும். பலனா பலனா? பலன். பலன் என்றால் ஸ்ட்ரென்த், பலன் என்று சொன்னால் ரிவார்டு. ஆமென். சொல்றாரு, நீ எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு வந்த, சொல்றாரு நான் உனக்கு நானே உனக்கு. ஆமென். சொல்றாரு, பிடிச்சாலும் பிடிச்சாருப்பா, இவரு புளியங்கொம்பா பிடிச்சாருப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? ஆபிரகாம் பிடிச்சாலும் எப்படி பிடிச்சார்னா, புளியங்கொம்பு இல்லை, அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவனே பிடிச்சிட்டார். அவரே கவர்ந்துட்டார், அவரே எழுதிட்டாரு, அவரே தான் கைக்குள்ளே போடுற அளவு பேசிட்டார். கர்த்தர் பார்த்தாரு, இவ்வளோ தெளிவுள்ள ஒரு ஆளாக இருக்கிறியப்பா. அதனால சொல்லிட்டாரு, இவ்வளோ தெளிவுள்ள ஒரு ஆள் என்னையா எனக்கு நேராக கை நீட்டி இல்லை, இப்போ நான் யாருன்றதை உனக்கு காமிக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம தேவன் இந்த பூமியிலே மிகப்பெரிய சீமானாக கர்த்தர் மாற்றினார். பணம் சொல்கிறாரு, எல்லாத்தையும் வேணான்னு இல்லை, இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன். ஆமென். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, இவன் 2ஆம் வசனம், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தெரிவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியாசார் என் வீட்டு விசாரணை என்ன கேட்குறான், என்ன ஆண்டவரே நீங்கள் காசு தரேன்றீங்க, வீட்டில் பிள்ளையே இல்லை, பிள்ளை இல்லாமல் நீ எனக்கு கொடுத்து என்னையா பண்ணுறது அப்படின்ற லெவலில் கேட்குறாரு. ஆனால் கர்த்தர் பாருங்க 5ஆம் வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி
இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாமே, உனக்கு நான் பொன் பொருளை கொடுக்கிறது மட்டுமல்ல, நீ எதிர்பார்த்ததை, நீ ஆசைப்பட்டதை, நீ விரும்பினதை, நீ வாஞ்சித்ததை நான் உனக்கு கொடுப்பேன். நீ ஒரு பிள்ளை தானே கேட்ட, நான் உனக்கு வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலத்தனையான பிள்ளைகளை உனக்கு கொடுப்பேன்றார். ஆமென். எது உங்கள்கிட்ட இல்லையோ அது ஏராளம் உங்கள் வாழ்வில் உண்டாக போகிறது. இன்னைக்கு எதெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருக போகுது. நான் மாறணும். கர்த்தர் மாற மாட்டார். அவர் எப்போதுமே அவர் லைனில் கரெக்டாக இருக்கிறாரு. நான் மாறணும். ஆபிரகாம் மாறணும். ஆபிரகாம் குறை சொல்லாமல் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, பிள்ளை தெரிவி ஆண்டவரே என்ன தெரிவின்னு சொல்லாமல் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல், வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல், இது போல என் சந்ததி இருக்கும். பைபிள் புறப்பட்டு 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். என்னன்னா நீதியாக எண்ணினார்னா, இப்போ என் லைனில் வந்துட்டப்பா அப்படின்றார். ஆமென். ஆபிரகாம் அவர் லைனில் போயிட்டு இருந்தவர் இப்போ கர்த்தர் லைனில் வந்துட்டார். ஒரு நாள் வந்தது, மோசஸ் பிற்காலத்தில் தன்னுடைய வாக்கியங்களை எடுத்து வைக்கும்போது உபாகம் 1:11 படிச்சுட்டு முடிப்போமா? உபாகம் 1:11 போவோம். அங்கு சொல்கிறாரு பாருங்க, பல சந்ததிகளுக்கு பிற்பாடு ஒரு 4 தலைமுறை தாண்டி இங்கே இவங்க கானானுக்குள்ள நுழைய போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அங்கிருந்து சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, 11க்கு முன்னாடி 10 படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரத்தை போல. ஆமென். கர்த்தர் சொன்னாரா இல்லையா ஆபிரகாமே, வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். பிற்காலத்தில் 4 தலைமுறை தாண்டி என்ன சொல்றாருன்னா, மோசஸ் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரத்தை போல திரளாய் இருக்கிறீர்கள். அப்படி விட வேண்டியதானே கர்த்தர்? அப்படி விட்டுருக்க வேண்டியதானே? நம்ம போதும்பா இங்கே பாரு, ரொம்ப ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சிச்சா? உங்கள் அப்பனுக்கு உங்கள் தாத்தனுக்கு பாட்டன் பூட்டனுக்கு நான் சொன்னேன், செஞ்சிட்டேன், இவன் அமைதியாக இருக்கணும், அதுக்கு மேலே கேட்கக்கூடாது அப்படி சொல்லலை. படிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். தேவன் சொன்னதை செய்கிறவர். உங்கள் நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் எதிர்பார்ப்புகள் வீண் போகாது. உங்கள் விசுவாசம் வீண் போகாது. ஆவிக்குரிய நன்மைகளை மட்டுமல்ல, உலக பிரகாரமான நன்மைகளும் உங்கள் வாழ்விலே பெருக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. இந்த பூமியிலே ஏன் உங்களை சூஸ் பண்ணார், ஏன் தெரிந்து கொண்டார்? திரும்ப சொல்கிறேன், லாஸ்ட்டில் இருப்பதற்காக கிடையாது, இந்த பூமியிலே நம்பர் 1 ஆளாக இருப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசுகிறேன். எங்கள் கண்களை திறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், நாங்கள் சூசன் ஜெனரேஷன், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் ராயல் ஃபேமிலியாக இருக்கிறோம் ஆண்டவரே. ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன் எங்களை தெரிந்து கொண்டீர் என்றால், இந்த பூமியிலே நாங்கள் முதல் தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொண்டீரே. நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம். நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசினபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆவிக்குரிய நன்மைகளாலும் பொருளாதார உலக பிரகாரமான நன்மைகளாலும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நிரப்புவீராக. எதெல்லாம் குறைவாக இருந்ததோ அதெல்லாம் நிறைவாக வருவதாக. எந்தெந்த பெரிய பெரிய ஆதாரங்கள்லாம் ஜெயிப்பதற்கு கொஞ்சம் ஆதாரம் இருந்ததோ அதை வைத்து அவர்கள் பெரிய பெரிய காரியத்தை சாதிப்பார்களாக தகப்பனே. இது கர்த்தரால் ஆயிற்று. எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய நிலைமை மாறுவதாக தகப்பனே. அற்புதம் அதிசயம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.